ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேமில் ரீசென்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன சேஞ்ச் வந்து பார்த்தோன்னா பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்து ஷேடோ ஆர்மி வந்து யூஸ் வந்து பண்ணுவோம்ல. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று டோட்டல் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ப்ளஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக வந்து யூஸ் வந்து பண்ணுவோம். இப்போ ரீசென்ட்லி நடந்த சேஞ்சில் என்ன வந்து பண்ணியிருக்காங்கன்னா ஷேடோ ஆர்மியோட டிபி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு வழி கொண்டு வந்திருக்காங்க. இது எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெம்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் மொத்தம் 5 டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதில் மெயினாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக்கு, டிஃபென்ஸ், ஹெச்பி இந்த 3 ஸ்டாட் மட்டும் ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிஷ்னல் ஸ்டாட்டும் யூஸ் வந்து பண்ணியிருப்போம், பெர்சன்டேஜ் ஸ்டாட்டும் வந்து பார்த்தோன்னா யூஸ் வந்து பண்ணியிருப்போம். இப்போ என்ன பண்ணோம்னா உங்களோட அடிஷ்னல் ஸ்டாட் ஏதோ எக்யூப் வந்து பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து பெர்சன்டேஜாக மாற்றி ட்ரை வந்து பண்ணி பாருங்கள். என்கிட்ட வந்து 5th லெவல் ஜெம் இல்லை, ஸோ 3rd லெவல் ஜெம் வந்து போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ என்னோட ஸ்டாட் ஆர்மியில் வந்து பார்த்தீங்கன்னா 5,70,000 இருந்துச்சா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5,74,000 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டிபி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 4,000 டிபி வந்து இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்குது. மேபி இன்னும் ஹையர் லெவல் ஜெம் எக்யூப் பண்ணால் இன்னும் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன தெரியுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரா ஸ்டாட்டோட பெர்சன்டேஜ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டிபி இன்க்ரீஸ் வந்து பண்ண முடியுது. சப்போஸ் இது வந்து உங்களுக்கு பெரிய சேஞ்சாக தெரியலனா உங்கள் பேட்டில் பவரில் செக் பண்ணி பாருங்கள், அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டிபி வந்து இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 4,000 வந்து இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்குது ஓவராலாக. இதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக முன்னாடி ஷேடோஸ் வந்துட்டு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்ஸ் வந்து கிடையாது. நம்ம நார்மலாக சங்ஜினோ ஸ்டாட்ஸ் எடுத்துகிட்டா பார்த்தீங்கன்னா ஷேடோஸ் வந்து யூஸும் பண்ணுவோம், டேமேஜும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஷேடோஸ்க்கு வந்து ரீசென்ட்லி வந்து ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன்ட்ரி ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேமில் வந்து ஆட் வந்து பண்ணியிருந்தாங்க. அதை ஆட் பண்ணுற மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஷேடோவுக்கும் பார்த்தீங்கன்னா தனியாக ஸ்டாட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு கேமில். அடிஷ்னல் அட்டாக், ப்ரிசெப்ஷன் இது 2 தான் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஷேடோவுக்குமே தனித்தனியாக ஸ்டாட்ஸ் இருக்கிறதுனால இந்த பெர்சன்டேஜ் ஜெம் வந்து எக்யூப் வந்து பண்ணோம்னா ஷேடோவோட ஸ்டாட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை ஆகும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து காமிக்காது, உங்கள் டோட்டல் பவரில் தான் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் வந்து ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோ ஆர்மியோட டிபி வந்து பார்த்தீங்கன்னா நான் டயர் 5 அட்டாக் அடிஷ்னல் அட்டாக் ஜெம்மை எடுத்து விட்டுட்டு டயர் 3% ஜெம் போட்டாலுமே வந்து பார்த்தோன்னா 4,000 வந்து இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்குது. ஸோ அதனால இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் ஜெம் அதிகமாக வந்து பார்த்தோன்னா யூஸ் வந்து பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நான் வந்து இன்னும் அப்டேட் வந்து பண்ணல. ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்டேட்டில் டயர் 6 ஜெம்ஸ் வேறு வருது. ஸோ டயர் 5 ஜெம்ஸ் இருந்தால் கரண்ட்லி வந்து யூஸ் வந்து பண்ணாதீங்க. நமக்கு இன்னும் 2 நாள் அப்டேட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபியூஷன் வந்து பண்ணிட்டு ஹையர் ஜெம்ஸ் எடுத்து கூட பெர்சன்டேஜ் வந்து பொறுமையாக வந்து மாற்றுங்க, ஓகேவா? ஸோ அதான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் ஐடியா. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூஷன்லேயே வந்துட்டு சக்ஸஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ டயர் 5 ஜெம்ஸு நீங்கள் ஈஸியாக வந்து அக்கவர் வந்து பண்ணிடலாம், ஓகே? ஜெம்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டயர் 6 ஜெம்ஸ் வரனால பெருசாக வந்து யூஸ் வந்து பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் வந்ததுக்கப்புறம் செக் பண்ணிட்டு ஜெம்ஸ்க்கான கைட் வீடியோ வந்து பார்த்தோன்னா வந்து போட்டு வரேன். பட் டிபி வந்து இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிறது வந்து பார்த்தோன்னா வந்து கவனிக்கல. ப்ளஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் ஜெம்மு, எல்லோ ஜெம் இருக்குது. இது மாத்திரனாலையும் எதுவும் சேஞ்ச் வந்து நடக்குதா இல்லை டிபி அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லி செக் பண்ணி அடுத்த அப்டேட் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒரு வீடியோ வந்து போட்டுறேன். நீங்கள் செக் வந்து பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ ஜெம்ஸ் வந்து பார்த்தோன்னா வேஸ்ட் வந்து பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் அப்டேட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ்க்கு வந்து பொறுமையாக மாற்ற ஆரம்பிச்சிடலாம், ஓகே?